நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இந்தியாவுடனான உறவை மேம்படுத்தும் வகையில் இலங்கை புதிய அதிபர் சிறிசேனா வரும் 16ஆம் தேதி இந்தியா வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்தியா இலங்கை தூதரக அதிகாரிகள் மட்டத்தில் நடந்த பேச்சுவார்த்தையில் 2 நாள் பயணமாக வரும் 16ஆம் தேதி சிறிசேனா இந்தியா வரவுள்ளதாக கூறப்படுகிறது. இதேபோல் பிரதமர் மோடியும் மார்ச் 13, 15 தேதிகளில் இலங்கை செல்வதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இது குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது இலங்கை செய்தியாளர் காந்தகுமார். வணக்கம் காந்தகுமார். இந்தியா வரை இருக்கும் சிறிசேனா யார் யாரெல்லாம் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார்? கடந்த மாதம் 9ஆம் தேதி இலங்கையில் புதிய அதிபராக சிறிசேனா அவர்கள் பதவியேற்றுக் கொண்ட பின்னர் தனது முதலாவது வெளிநாட்டு பயணமாக அண்டை நாடான இந்தியாவுக்கு எதிர்வரும் 16ஆம் தேதி மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் அவர் ஏற்கனவே இந்தியாவுடனான உறவு மிக நெருக்கமாக இருந்து வந்து தனது வெற்றியாக அவர் அறிவித்திருந்தார். அவர் எதிர்வரும் 16ஆம் தேதி இந்தியாவின் போது பிரதமர் மற்றும் வெளியுறவுத்துறை அவர்கள் உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்களை சந்தித்து இரு நாட்டு உறவுகள் குறித்து அவர் பேசியிருப்பதாக இப்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர்களுக்கான அதிகார பகிர்வு பற்றி என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்க இருக்கு? ஏற்கனவே இந்த நாடாளுமன்ற போது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் 13வது திருத்தச் சட்டத்தின் அடிப்படையில் தமிழருக்கான தீர்வு அமையும் என்று ஏற்கனவே அவர் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் இந்த விஜயத்தின் போது அதிபருடன் பிரதமர் அவர்களும் இந்தியாவுக்கான விஜயத்தை மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அவர்கள் இந்த விஜயத்தின் இந்த விஜயத்தின் போது அவர்கள் இடப்பிரச்சனை தீர்வு குறித்து அதிகம் பேசப்படும் என்று கூறப்படுகிறது. எதிர்வரும் நாட்களில் இது சம்பந்தமான முக்கிய விவாதங்களை கருத்து கூட்டமைப்புடன் கருத்து இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறது. அதாவது இலங்கை அகதிகளை இலங்கைக்கு திரும்ப அனுப்பணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ஒரு முடிவு எடுக்கிறதா இருக்கு. இதை பத்தி என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்க இருக்கும்? இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகள் குறித்த தாயகம் திரும்பும் தற்போது பல்வேறு விதமான பேச்சுவார்த்தைகளை இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய வெளியுறவுத்துறை அமைச்சராக திரு மங்கள கமலவீர அவர்கள் பதவியேற்றுக் கொண்ட பின்னர் முதலாவது தனது வெளிநாட்டு பயணமாக அவர் இந்தியா வந்திருந்தார். இந்த இந்தியாவின் வெளிநாட்டு பயணத்தின் பின்னர் அவர் உணவகத்தில் கருத்து வெளியிடுகையில் இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் அகதிகளாக மக்கள் தாயகம் திரும்ப வேண்டும். அது மாத்திரமல்லாது முன்னாள் போராளிகள் கூட இலங்கையை திரும்ப வேண்டும் என்று அவர் அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். ஆனால் அகதிகளை பொறுத்தவரையிலும் தமிழ்தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையிலும் இந்தியாவில் இருக்கின்ற இலங்கை அகதிகள் மீண்டும் தாயகம் திரும்புவதற்கு முன்னதாக இயல்பு நிலை இலங்கையை திரும்ப வேண்டும். இலங்கையில் உள்ள அவரது காணிகள் வீடுகள் புனரமைக்கப்பட்டு உரிய வகையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் இந்தியாவில் இருந்து இலங்கை திரும்பியவுடன் தங்களது சொந்த இடங்களை குடியேற வேண்டும் என்றும் அதை குறித்து இன்னும் வந்து அவர்கள் அனைத்து முகாம்களிலே வாழ்க்கை நடத்தக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றது. அரசு சம்பந்தமான பேச்சுக்களும் எதிர்வரும் நாட்களில் பல்வேறு தரப்பு மத்தியிலும் பேசப்படுவது. உங்கள் தகவல்களுக்கு நன்றி காந்தகுமார்.